ஸ்ரீ குருப்பியோ நம. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஆவணி 23, அதாவது 8/9/2024 அந்த அன்னைக்கு வரக்கூடிய திதி பஞ்சமி திதி. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம் வருது. அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரிஷி பஞ்சமி விரதம் அப்படின்னு ஒன்று கொண்டாடணும். அது யார் கொண்டாடணும் அப்படின்னா, யார் அனுஷ்டிக்கணும்னா பெண்கள் தான் அனுஷ்டிக்கணும். இது வந்து பெண்களுக்கு இருக்கிறதுலையே இந்த விரதங்களையே மிக மிக உன்னதமான விரதம் இந்த ரிஷி பஞ்சமி விரதம். அது எதுக்காக பண்ணுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, பெண்கள் வந்து அந்த தீட்டு காலங்களில் ஏதாவது செஞ்ச நம்ம அறியாமலே செஞ்ச தோஷங்கள்னால, முன் ஜென்மத்தில் இருக்கிற தோஷங்கள்லாம் நீங்கி போகிறதுக்கு தான் இந்த விரதம். அந்த தீட்டு காலங்கள் நம்ம அறியாமல் ஏதோ ஒரு வீடு சுத்தம் இல்லாதப்போ கோயிலுக்கு போகக்கூடிய பூவை தொட்டிருப்போம் இல்லையா? கோயில் வந்து சுவாமி திருவீதி உலா வரும்போது தெரியாமல் பார்த்துருப்போம். அந்த மாதிரி சில விஷயங்கள்னால நமக்கு வந்து வரக்கூடிய தோஷங்களை நீக்கிறது தான் இந்த ரிஷி பஞ்சமி விரதம். ஏஜ் அட்டன் பண்ணதுலேருந்து இது வரைக்கும், இந்த ஏஜ் வரைக்கும் நமக்கு என்னென்ன தெரியாமல் பண்ணியிருந்தாலும் அது வந்து இந்த ரிஷி பஞ்சமி விரதம் அனுஷ்டிக்கிறதுனால அது நிவர்த்தி ஆயிரும். அது எப்படி அனுஷ்டிக்கணும்னா, பெண்கள் தான் ஏஜ் அட்டன் பண்ண பெண்கள் தான் அனுஷ்டிக்கணும். காலையில் வந்து ப்ரஷ் பண்ணுறது பார்த்திங்கன்னா, நாயுருவி குச்சியில் தான் ப்ரஷ் பண்ணணும். நாயுருவி குச்சின்னா எல்லா பக்கம் கிடைக்கும், எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். அதை வாங்கி அதில் தான் ப்ரஷ் பண்ணணும். அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் பக்கத்தில் இருக்கிற ஒரு நதியில் போய் குளிக்கணும். ஆறு பக்கத்தில் இருந்தால் குளிக்கலாம். அது இல்லாதவங்க தப்பு இல்லை, வீட்டிலையே வந்து நீங்கள் குளிக்கிற அந்த ஜலத்தை வந்து ஓம் கங்கா தேவியே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு கங்கையில் குளிக்கிற மாதிரி நினச்சிட்டு நீங்கள் அதை குளிச்சிக்கலாம். குளித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 8 வகையான பழங்கள் வைத்து அந்த சாமிக்கு, உங்கள் வீட்டில் இருக்கிற சாமி ஃபோட்டோவுக்கே படைக்கலாம். 8 வகையான பழங்கள் கிடச்சா 8 வகையான பழங்கள் பண்ணி வைங்க. இல்லைன்னா உங்களுக்கு எது விருப்பமாக இருக்கோ, எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை பண்ணிக்கங்க. அதை பண்ணிவிட்டு ஒரு சொம்பு இல்லைன்னா ஒரு கும்பம் மாதிரி ஒன்று எடுத்து அதில் வந்து தேங்காயை வச்சு அதில் வந்து தண்ணி ஊற்றி அதில் வந்து யமுனா தேவி உள்ளே இருக்கிறதா ஆவாகனம் பண்ணிட்டு, நம்மளுடைய சப்த ரிஷிமார்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து காசியப்பர், அத்ரி, பரத்வாஜர், விஸ்வாமித்திரர், கௌதமர், ஜமதக்னி, வசிஷ்டர் அவங்க கூட வந்து அருந்ததியும் அதில் இருக்கிற மாதிரி ஆவாகனம் செஞ்சுட்டு அதுக்கு ஒரு பூஜையை பண்ணிவிட்டு, உங்களுக்கு தெரிஞ்ச சுமங்கலியை கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு வந்து வஸ்திரதானம், சாரி, குங்குமம், மஞ்சள் கொடுத்து அவங்க அனுப்பினதுக்கப்புறம் இந்த விரதம் பூர்த்தி ஆகுது. இதுதான் இந்த ரிஷி பஞ்சமி விரதத்தோட மிகப்பெரிய சிறப்பு. நன்றி.